அந்த சினிமா தோடவே போறாப்புல. இன்ன வரையிலும் அவன் அந்த சினிமா விட்டு விலகல. இதுக்கு முன்னாடி திரைக்கு முன்னாடி நடிச்சுட்டு இருந்தாப்புல. இப்போ திரைக்கு வெளியே நடிக்கிறாப்புல. அப்படிதான் நீங்க பார்க்க முடியும். எல்லாம் விட்டுட்டு வந்தேன், எல்லாம் விட்டுட்டு வந்தேன். உங்களுக்காக இழந்திருக்கேன், உங்களுக்காக இழந்திருக்கேன். என்ன இழந்தான்? இல்ல தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்து அரசுடைமை ஆக்கிட்டானா? ம். ஜாகீர் ஷான் மாரி. இல்ல சார், தமிழ்நாட்டுக்கு தத்து குடுத்துட்டோம் விஜய் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல என்ன சார்? எல்லாத்தையும் விட்டு குடுத்ததா வந்தது தானே அர்த்தம். அததான் சொல்றேன். தத்து குடுத்தேன்னு சொன்னா, அவனுடைய சொத்தெல்லாம் மக்களுக்கு எழுதி குடுத்துட்டாரா? அனாதை இல்லங்களுக்கு எழுதி குடுத்துட்டாரா? ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்து குடுத்துட்டு, இன்னைக்கு பிச்சைக்காரனா இருக்கானா விஜய்? ஏங்க தனி விமானத்தில வரான். அவன் வச்சிருக்கிற கேரவன் வாகனமே பார்த்தீங்கன்னா, பல கோடி ரூபாய் ஆகும். 5 நட்சத்திர ஹோட்டல்ல கூட அவ்வளோ சொகுசு இருக்காது. அந்த அளவுக்கு சொகுசான ஒரு கேரவன் வாகனம். பவுன்சர்கள், உன்னுடைய ரசிகர்கள் கூட நீ நம்பாம பவுன்சர்கள வச்சுட்டு உலா வர நீ. எம்ஜிஆர் இந்த வேலைய செய்யல. ம். ஜெயலலிதா இந்த வேலைய செய்யல. யாருமே அந்த வேலைய செய்யல. நீ பவுன்சர்கள் பாதுகாப்போட தான் போற. உன் ரசிகர்களே நீ நம்பலையே இன்னும். உன் தொண்டர்களையே நீ நம்பலையே இன்னும். புரியுதுங்களா உங்களுக்கு? ம். அடிக்கடி என்ன பண்றதுன்னா, சில சுள்ளானுங்கள பிடிச்சு, அதான் அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ல அது ஆமா. மூலியமா ஒரு ட்ரெண்ட் உருவாக்குறாங்க. விஜய், 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 விஜய்ன்ற மாரி அந்த வீடியோக்கள போட்டு, அது வாய்ஸ் ஆஃப் காமன் இல்லாம வெவ்வேறு மக்களா போடுற மாரி. எல்லாமே செட்டிங்.